சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தை முதல் வசனத்தை மாத்திரம் ஒருவர் எழும்பி நின்று வாசிக்கலாம். சங்கீதம் 50:15 ஒருவர் வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பலவிதமான ஆபத்து காலங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறது. வேலையில ஒரு விதமான ஆபத்துகள், நெருக்கடிகள் நமக்கு வரலாம். இல்லை வண்டி ஓட்டிட்டு போகும்போது பலவிதமான ஆபத்துகள் வரலாம். வாழ்க்கையில் வரலாம், குடும்ப வாழ்க்கையில் வரலாம், ஊழியத்தில் வரலாம், இன்னும் சரீரத்தில் வரலாம். பலவிதமான ஆபத்து காலத்துங்கள் வரலாம், நெருக்கடியான சூழ்நிலை வரலாம். அந்த வேலையிலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்மையான நண்பன் நினைச்சலாம், ஆபத்து நேரத்தில் நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ அந்த உண்மையான நண்பன் ஆபத்து நேரத்தில் என்ன செய்வான்? உதவி செய்வான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் செய்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற ஆபத்து நேரத்தில் யாரை நோக்கி கூப்பிடு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன செய்வேன்? உன்னை விட்டுட்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லலை. என்ன சொன்னார் ஆண்டவர்? நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். மற்ற தெய்வங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? ஆபத்துகளிலே தம்முடைய பக்தர்களை விட்டுட்டு ஓடுகிற ஒரு தெய்வங்களாக இருக்கின்றன. அடிக்கடி நான் நினைத்து பார்ப்பேன். அந்த எங்கள் ஊரில் நடந்த ஒரு சாமியாருக்கு நடந்த காரியம் தான் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வரும். என்ன செய்வார்னா, ஒரு நாள் அவருடைய இந்து தெய்வத்துக்கு ஆடி ஊர்வலம்லாம் வருவாங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு தெருவுக்குள்ளே போகும்போது திடீர்னு ஒரு நாய் ஓடி வந்த நாய் ஓடி வந்த உடனே என்ன செஞ்சுட்டு இவருக்குள்ளே அந்த சாத்தான் நினச்சிவான் இறங்கி இவர் ஆடிக்கிட்டே போவார். அவருக்கு தெரியும் தானே, உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஆவி, சாத்தானுடைய ஆவி இறங்கி இவர் அந்த ஆவியினுடைய இதனால ஆடி எல்லாரும் தெய்வம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து வழிபடுவாங்க, மாலை போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அப்படி செய்யும்போது இப்படி இவர் ஒரு முடுக்குன்னு சொல்லுவாங்க, சின்ன தெரு. அப்படி அதுக்குள்ளே போகும்போது ஒரு நாய் ஓடியே வந்த உடனே அவருக்குள்ளே இருந்த ஆவி என்ன செஞ்சிட்டுனா அது அவரை விட்டு ஓடிட்டு. அப்போ தெய்வம்னு அவர் பல விரதம் இருந்து பூஜை பண்ணி பல வருடமாக அதை வழிபட்டா அவருக்கு ஒரு ஆபத்து வரும்போது என்ன செஞ்சுட்டு அது ஓடிட்டு. அப்போ அன்னையோட நிறுத்தினவர் சாமியாடுறத நிறுத்திட்டு அதோட பூஜையெல்லாம் நிப்பாட்டார். இது நடந்த சம்பவம். அப்போ ஆபத்து காலத்தில் கர்த்தர் நம்மோட கூட என்ன செய்றார்? இருக்கிறார். மற்ற தெய்வத்தை அவங்க வழிபடுறாங்க, அவர்களுடைய ஆபத்திலே அவர்களை விட்டு ஓடுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த சாத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனங்களுக்கு வியாதிகளையும் பலவிதமான கஷ்டங்களையும் கொடுத்து அவர்களை எவ்வளோ பண்ண முடியுமோ, எவ்வளோ வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளோ வேதனைப்படுத்தும். ஆனால் நம்முடைய தெய்வம் என்ன சொல்கிறாருன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ என்ன செய், கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எத்தனையோ ஆபத்துக்கான வேலைகள் வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது நடந்த ஒரு காரியம். 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் வீடு அப்போ தான் வீடுலாம் கட்டிகிட்டு இருந்தோம். கட்டி வீடு பால் காய்க்கக்கூடிய ஒரு நீடை எங்கள் ஊருக்கு வெளியில் தான் நாங்கள் வந்து என்ன செஞ்சுருந்தோம்னா வீடு கட்டியிருந்தோம். அப்படி நான் ஒரு சாயங்காலம் 3 மணி இருக்கும், 3 மணி 4 மணி இருக்கும். ஒவ்வொரு ரூமாக நான் பூட்டிக்கிட்டே வரும்போது ஒரு பெட்ரூமை நான் பூட்டிட்டேன். அந்த கதவை சாத்திட்டு வெளியே போயிட்டு மெயின் டோரை மட்டும்தான் பூட்டணும். இதே மாதிரி ஒரு ரூம், இந்த ரூமை பூட்டியாச்சு. அடுத்து அந்த மெயின் டோர் தான் நினச்சிடணும், பூட்டிட்டு வெளியே போனோம். அப்படி இந்த ரூமை நான் பூட்டிட்டு நான் வெளியே போனால் அந்த கதவுக்குள்ளே இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் எனக்கு காமிக்கிறேன். பகலில் நடந்த சம்பவம். அப்போ ஒரு 4 மணி இருக்கும். உள்ளே நான் பார்த்தா உள்ள ஒரு கருத்து உருவம் இவ்வளோ அந்த ரூம் ஹைட்டில் அப்படி உட்காந்துருக்கு, காலை மடக்கிட்டு. அப்போ எனக்கு அந்த கதவை நான் பூட்டிட்டேன். ஆனால் எனக்கு அந்த கதவு வழியாக என்ன செய்யுது, என்னால் பார்க்க முடியுது. பரிசுத்த ஆவியான அபிஷேகம் பெற்ற அந்த சமயம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பரிசுத்த ஆவியான என்னை நிரப்பி அந்த கதவை திறந்து உள்ளே இருந்து ஜோம் பண்ணி அந்த ஆவியை அகற்றும்படியாக கர்த்தர் கிரியை செய்தார். நம்முடைய தெய்வம் வல்லமுள்ள தெய்வம். ஆபத்து காலத்தில் நம்மளை பார்த்து அவர் அப்படி நிரப்புறார். தம்முடைய வல்லமையினால் என்ன செய்கிறார்? அவர் நிரப்பி வரக்கூடிய ஆபத்து, எவ்வளோ பெரிய சாத்தானுடைய சேனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்கட்டும், கர்த்தர் தைரியமாக அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய பலனை நமக்கு தருகிறார். நம்ம எல்லாருமே பயந்தாங்கொழிகள் தான். நம்ம திடீர்னு யாராவது பின்னாடி நின்று ஒரு சத்தம் போட்டாலே நம்ம நினைச்சிருவோம், பயந்துரும். ஆனால்
தேவாதி தேவன் அவர் தைரியமுள்ள தேவன். அவர் நமக்கு என்ன சொல்றார்? பயப்படுகிற ஆவியை கொடுக்காமல் தைரியமுள்ள ஆவியை கொடுக்கிறார். நமக்கு ஒரு ஆபத்து என்றால் ஆபத்துக்கு முன்னாடியே நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கடியாக இருக்கட்டும், குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், பலவிதமான காலங்களில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படு. ஆனால் நமக்கு வரக்கூடிய நெருக்கடியில் என்ன செய்கிறோம்? பண நெருக்கடியில் என்ன செய்கிறோம்? யாரை நோக்கி பார்க்கலாம்? யாருக்கு கால் பண்ணலாம்? நம்ம ஃப்ரெண்ட் யார்கிட்ட கேட்டால் ரூபா கிடைக்கும், யார்கிட்ட கேட்டால் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கிற பிரச்சனையில் நாம் மனிதர்களை அதிகமாக நாம் தேடுகிறோம். மனிதர்கள் யார் மூலமாக நமக்கு ஆறுதல் கிடைக்கும்? இந்த நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் யார்கிட்ட கொட்டுனா நமக்கு என்ன செய்ய முடியும்? நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக தடவை நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்னா, ஆபத்து காலத்திலே மனிதர்களை நோக்கி பார்க்கிறோம். ஆகவே தான் நம்முடைய பிரச்சனையும் நம்முடைய காரியங்களும் விடுவிக்க முடியாமல் அவை தொடர்ந்து கண்டினியூவாக காரணம் என்னன்னா, ஆபத்து காலத்திலே மனிதர்களை நோக்கி கூப்பிடுகிறோம், மனிதர்கள் நம்மை விடுவிக்க மாட்டார்கள். இதுதான் ஒரு உண்மையான காரியமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பிரச்சனை வந்திருக்கா, முதலாவது ஒரு சின்ன ஒரு முழங்கால் படிட்டு, தேவனே இப்படி எனக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது, இந்த நெருக்கடியில் என்னை விடுவீங்க, எனக்கு உதவி செய்யுங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்க, இந்த ஆபத்தில் இந்த ஒரு நெருக்கடியிலே நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு உதவி செய்யும்படி முன்னோக்கி மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த நெருக்கடியிலே அந்த ஆபத்திலே நாம் என்ன செய்யணும்? முதலாவது ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். முதலாவது ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை என்ன செய்வார்? விடுவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மோடு கூட இடைப்படுகிற தெய்வம், நம்மோடு கூட நம்ம பேசும் தெய்வம், நம்மோடு கூட நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை காண்பிக்கும் தெய்வம். நம்முடைய தெய்வம் ஒரு கல்லோ மண்ணோ அல்ல, நம்மோடு கூட பேசுவார், நம்மோடு கூட இடைப்படுவார். எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்பொழுது என்ன நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருள்வேன்னு சொல்லியிருக்கிறேன். எரேமியா 33:3 ஒரு என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். மனிதர்களாய் நாம் குறைந்த அறிவுள்ளவர்கள். எவ்வளவு அறிவுள்ளவர்கள்? குறைந்த அறிவுள்ளவர்கள். எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருக்கட்டும், எவ்வளவு பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாரும் என்ன குறைந்த அறிவுள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க. சரியா? அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியம் மட்டும்தான் தெரியும், எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. பெரிய பெரிய ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஐ ஸ்பெஷலிஸ்டாக இருக்கட்டும், நம்முடைய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கட்டும், அவங்களுக்குமே அந்த ஐ ஸ்பெஷலிஸ்டில் ஐயில் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை. எல்லாருமே குறைந்த அறிவுள்ளவர்கள். என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு தெரியாது உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை நினைச்சுவேன், நான் உனக்கு அறிவிப்பேன். நம்மை பார்த்து நம்மளை பார்த்து நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு அன்பின் தெய்வம் நம்முடைய தெய்வம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு தெரியாதது உனக்கு எட்டாது பெரிய காரியங்களை நான் உனக்கு நினைச்சுவேன், அறிவிப்பேன். நாங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம். நான் எங்கள் அம்மாவோட சொந்த ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நான் வளர்ந்தது படித்தது கன்னியாகுமரி, அதிகமாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ நான் அப்படி இருக்கும்போது எனக்குள்ள வீடு வாங்கணும்னோ அல்லது ஒரு வீடு நிலம் கட்டணும்னோ அந்த ஒரு எண்ணம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறார், அதை நமக்கு அறிகிற தேவனாக இருக்குது. தம்பி நாங்கள் அப்பாவோட சொந்த ஊர் நாங்குநேரியாக இருந்த பொழுது என்ன செஞ்சோம், அந்த வீடும் அந்த நிலத்தையும் தம்பிக்கு நம்ம கொடுத்துட்டோன்னே நம்ம பாக பிரிவினை பண்ணுவாங்க இல்லையா, நல்லா இருக்கும் போதே பேசி அந்த பிரிவினை பண்ணோன்னா அப்போ அதுக்கு ஒரு அமௌண்ட்டு போட்டு தம்பி நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியாச்சு. அப்போது அப்படி இருக்கும்போது நான் மார்த்தாண்ட பக்கத்தில் அப்படி நான் இங்கே ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கி இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் தரிசனத்தில் என்னோட கூட இடைப்பட்டார். அப்போ ஒரு இன்ஜினியர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர் சொல்கிறாரு, தம்பி நீ நிலம் வாங்க வீடு கட்ட இங்கே உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது நான் எனக்கு சரி ரைட்டு ஓகே இங்கே இது அப்படி கொஞ்ச நாள் கழியும் போது கர்த்தர் எங்களுக்கு அந்த எங்கள் ஊரில் இருக்கிற அந்த அப்பாவோட சொந்த ஊரில் அந்த ஊருக்கு அந்த கொஞ்சம் வெளியே ஒரு பகுதியை கர்த்தர் காண்பித்தார். தரிசனத்தில் காண்பித்தா அப்படியே பில்டிங்கெல்லாம் நிறைய பில்டிங்காக எழும்பி ஆனால் இப்போ அது ஒரு காடு மாதிரி இருக்குது. அப்போ பில்டிங்கெல்லாம் எழும்பி பெரிய ஒரு சிட்டி மாதிரி இருக்கிறத கர்த்தர் எனக்கு தரிசனத்தில் காண்பித்தார். அப்போ கர்த்தர் ஜோமனை பற்றி சொன்னார், இந்த இடத்துல நீ என்ன செய்யணும், நிலம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது அந்த நிலம் வாங்குறதுக்கான வசதியும் இல்லை,
வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலையும் இல்லை, நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. நான் என்னுடைய சிந்தனையில் கூட நினச்சது கிடையாது. எங்கள் அம்மாவோ அல்ல வேறு யார் சொன்னாலும் அங்கே நினச்சி போகிறது கிடையாது, வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த ஊரை விட்டே நம்ம வந்த மாதிரி இருக்கிறோம். அந்த ஊரை வந்து நம்ம வேண்டாம், அது சரியான ஒரு வளர்ச்சியற்ற ஊராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன செஞ்சார்னா அந்த இடத்துல அட்வான்ஸ் போடணும். ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸ் போடணும். கிட்டத்தட்ட ஒரு 46 சென்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அது வாங்குறதுக்கு என்ன கிடையாது, காசு கிடையாது. அட்வான்ஸ் போடுறதுக்கே எங்கேருந்தோ பெரட்டி எடுத்து போட்ட மாதிரி ஒரு 10,000 ரூபா கஷ்டப்பட்டு அதையே கடன் வாங்கி தான் என்ன செஞ்சோம், அட்வான்ஸ் போட்டோம். சரி கர்த்தர் நடத்துவான்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். பறவு அதுக்கப்புறம் நான் இங்கே சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டேன். கர்த்தருடைய கிருபையினால் ஒரு 2-3 மாதத்துலேயே என்ன செஞ்சுட்டு ஒரு சீட்டு போட்டு கடவுள் கிருபையினால் அந்த நிலத்தை முடிக்க கர்த்தர் வந்து உதவி செஞ்சார். எல்லோரும் ஊரில் இருக்க எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே போயிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போயிட்டு நிலத்தை வாங்கியிருக்கிறான், என்ன ஊரில் என்னத்தை அங்கே போய் என்ன வீடு கட்ட முடியுமா, என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாரும் இது பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் தரிசனத்தில் என்ன செஞ்சார், அந்த இடத்த தான் நமக்கு காண்பித்தார். என்ன நடந்த காரியம் என்ன பாருங்கள், பக்கத்திலே 800 பிளாட் அடிச்சு விட்டுருக்காங்க. எனக்கு இதெல்லாம் அதிகமாக தெரியாது. 800 பிளாட், அதில் கிட்டத்தட்ட 400 பிளாட்டுக்கு மேலே விற்றுட்டு அந்த பிளாட்டை ஒட்டியிருக்கு. எனக்கு வழி இருக்கான்னு தெரியாது, தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. கர்த்தர் நமக்கு காண்பித்தார், நம்ம அதுக்காக என்ன செஞ்சோம், ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணணும். நடந்த காரியம் என்ன, கரெக்டாக அந்த பிளாட்டுக்காரங்க விற்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 450 மேலே பிளாட் விற்றுட்டு அந்த என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கரெக்டாக நாங்கள் நிலம் வாங்கி வேலி போடக்கூடிய அந்த வேலி போடணும்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக 30 அடி வழி பாதை கரெக்டாக எங்கள் நிலத்துலேயே வந்து முடியுது. கர்த்தர் அப்போ நமக்கு ஒரு திட்டம் விட்டார்னா, கரெக்டாக எங்கள் நிலத்தில் 30 அடி வழி இருக்கான்னு தெரியாது. அப்போ கரெக்டாக கர்த்தர் வழி காரியத்தை ஆரம்பித்து கொடுத்தார். பென்சிங்க நம்ம வந்து முள்வெளி போட கர்த்தர் உதவி செஞ்ச போர் போட்டோம். 20 அடியிலேயே நல்ல தண்ணி. நிறைய எங்கள் மாமா ஊர்லன்னா சின்னத்தில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நல்ல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, உப்பு தண்ணி. மார்த்தாண்டத்தில் ஒரு பாஸ்டர் அங்கே ஒரு பிளாட்டெல்லாம் வாங்கினார். அவருக்கு என்ன செஞ்சிருக்காரு, அவருக்கு நிலத்தில் நல்ல தண்ணி கிடையாது, 2 ஃபில்டரை யூஸ் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க. அவர் மார்த்தாண்டத்தில் இருக்கிற சூழ்நிலையை நான் சொல்கிறேன். அவர் அங்கே வந்து நிலம் வாங்கி ஒரு சர்ச்சை கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ண. அப்போது அந்த ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம் கர்த்தர் எப்படி டெவலப் பண்ணுறாரு பாருங்க. மார்த்தாண்டத்தில் இருக்கிறவங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க சீக்கிரமாக திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து நிலம் வாங்க மாட்டாங்க. ஆனால் அவர் உள்ளத்தில் வந்து கிரிச்சியை அவர் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கி கரெக்டாக ஏக்கர் கணக்கில் நிலம் விற்காமல் இருந்து எல்லா நிலமும் விற்று போச்சு. நாங்கள் நிலம் வாங்கின பிறகு கர்த்தர் செஞ்ச காரியத்தை பாருங்கள். நமக்கு எட்டாத காரியம், நமக்கு அறியாத காரியம். யார் சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். ஃப்ரீயாக வாங்கி தரேன்னா கூட எனக்கு வேண்டாம் சாமி, அந்த இடமே வேண்டாம் நம்ம ஒதுங்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் தரிசனத்தில் காமித்து, இந்த இடத்த நீ வாங்கு, இந்த இடத்துல நீ இது ஒரு பெரிய ஒரு சிட்டியாக மாறும் அப்படின்னு கர்த்தர் காண்பித்து நமக்கு எட்டாத காரியம், நமக்கு அறியாத காரியம். நமக்கு பணம் எல்லாம் இல்லை, ஆனால் எல்லா காரியத்தையும் வாங்கி கொடுத்து இன்றைக்கி மரங்கள்லாம் அங்கே வைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் செஞ்சார், கிருபை செஞ்சார். இன்றைக்கி ஊரில் இருக்கிற எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஊரில் இருக்கிற அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், எல்லாம் இங்கே தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். பெரிய பெரிய ஸ்கூலெல்லாம் இந்த இடத்துல தான் இனிமேல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஏன்னா 800 பிளாட் அடிச்சு விட்ருக்காங்களா, ஸ்கூலுக்குன்னு தனி இடம், ப்ளே கிரவுண்டுக்குன்னு தனி இடம், எல்லாமே இருக்குது. அந்த இடத்துலலாம் இந்த காரியத்தெல்லாம் செய்யணும். இனி ஊரில் இருக்கிறவங்களுக்குள்ளேயே எல்லாருக்குள்ளேயும் ஒரு என்னது வாஞ்சி வந்துட்டு கரெக்டாக கரண்ட்டு கனெக்ஷன் எல்லா காரியத்தையும் கர்த்தர் செஞ்சார். இப்போ ஊரில் இருக்கிற எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் பிளாட்டெல்லாம் வாங்குறாங்க. இப்போ ஒதுக்குப்புறமாக கிடந்த இடம், யாராலும் விரும்பத்தகுந்த இடம் கர்த்தர் நம்ம செஞ்சார். இது ஒரு எக்ஸாம்பிள் வாழ்க்கையில் நான் காண்பிக்கிறேன். அப்போது நம்முடைய தேவன் நம்மளை என்ன செய்கிறார், நடத்தும் தேவன். நாம் அவரிடத்தில் ஒப்படைக்கும் போது எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், சரீரப்பிரமாணமான வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆவிக்கிற வாழ்க்கையாக நாம் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது அவர் நம்ம என்ன செய்கிறார், சரியாக கைட் பண்ண. நமக்கு தோற்றம் பார்க்கும்போது ரொம்ப அற்பமாக தெரியலாம், என்ன ஒன்றுமே இல்லை, அங்கே எல்லாரும் நம்மளை பார்த்து ஏளனமாக பேசலாம். ஆனால் கர்த்தரால் என்ன செய்ய முடியும், அந்த காரியத்தை ஆசிரியக்க முடியும். இப்போ இன்றைக்கி எல்லாரும் போட்டி போடுறாங்க. அப்போது நாங்கள் வாங்கும்போது ஒரு அமௌண்ட் இருந்தால் இப்போ அது டபுள் ட்ரிபிளாக போயிட்டுருக்கு. அப்போது கர்த்தரால் அந்த காரியத்தை செய்ய முடியும். இப்போ எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒருத்தர் பக்கத்துலேயே ஒருத்தர் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டக்கு வேலை நடந்துட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் யாரால் உண்டாகுது, தேவனால் உண்டாகும். அப்போ ஒதுக்குப்புறம் ஊருக்கு ஒதுக்கு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற இடத்த கர்த்தரால் தான், அது குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த கர்த்தரால் என்ன செய்ய முடியும், டெவலப் பண்ண முடியும். அவர் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன்னு அது இதே போல் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம என்ன செய்வார், கர்த்தர் நமக்கு இடைப்படுவார். நமக்கு வந்து ஆபத்தில் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். நம்முடைய ஆபத்திலே அவர் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல தேவனாக இருக்குது. நீ என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுக்கறது மாத்திரமல்ல, நீ அறியாதது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்படி தானே, அங்கே நிலத்துக்கு அடியில் தண்ணி இருக்கா தண்ணி இல்லையான்னு யாருக்கு தெரியும். ஊரில் 500 அடி போட்டு தண்ணி இல்லை, அதே ஊரில் 500 அடி போட்டு தண்ணி இல்லை.
சரியான உப்பு தண்ணி இருக்குதுன்னு தண்ணியும் என்னது உப்பு தண்ணி. அப்போ தேவனுக்கு தெரியும் நிலத்துக்கு அடியில் நிலத்தை உருவாக்கினவரே என்னது அவர் தான். பூமியை உருவாக்கினவர் உலக தோட்டத்துக்கு முன்னாக தம்முடைய பிள்ளைகளுக்காக என்னது தண்ணிகள் ஊற்றுகள் எல்லாவற்றையும் அவரே செய்கிற ஒரு நல்லது. நீ அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்கிற ஒரு நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். நான் சின்ன வயசுலேருந்தே என்ன செஞ்சேன், நான் ரொம்ப வீசிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சின்ன வயசுலேருந்தே அம்மாட்ட கேட்டும்போது அம்மா சொன்னாங்க, உனக்கு 40 வயசுலேருந்து என்னது இருக்குது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. 40 வயசுலேருந்தே உனக்கு இருமல் இருக்குது. ஒரே இருமலும் ஒரே வாமிட்டிங்காக தான் இருக்கும் அடிக்கடி. அப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த டிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 6 மாதம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கண்டினியூவாக டேப்லெட்டாக சாப்பிட்றேன். அப்போ காலையில் டேப்லெட்டு 5-6 டேப்லெட் இப்படியே என்னோடய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்து. அப்போது 25 வயசு வரும்போது அந்த வீசிங் ப்ராப்ளம் என்ன செஞ்சு இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரத்தில் கூட நடக்க முடியல, பஃப் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்போவுமே என்ன செய்யணும், பஃப் அடிக்கணும், அடிக்கடி பஃப் யூஸ் பண்ணணும். அப்படி வீட்டில் பார்த்தா மேரேஜ் ஆகிடுச்சு, வீட்டில் ஒரு நெபுலேஷன் மிஷின் இருக்குது, 3 டைம் நெபுலேஷன் எடுக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு மெடிசன் கண்டினியூவாக ஃபேமிலி டாக்டர் மாதிரி அவர் சர்ச்சுக்கு வரக்கூடிய டாக்டர் ஹோமியோபதி அவர்கிட்ட எடுத்துகிட்டு இருக்கோம். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. நானும் சேனாவும் ஒரு நாள் உபவாசம் இருந்து இந்த வியாதிக்காக என்ன செஞ்சோம், ஜெபித்தோம். இந்த ஆஸ்மா வியாதியை குணமாக்க ஏதாவது மருந்து இருக்கா, இங்கிலீஷ் மெடிசன் இருக்கா, கண்டினியூவாக இதை முற்றிலுமாக குணமாக்க எந்த மெடிசனும் கிடையாது. ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அப்பப்போ என்னது டேப்லெட் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தோம். கர்த்தர் தம்முடைய பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்கள் மூலமாகலாம் கர்த்தர் பேசினார். இந்த வியாதியை என்ன செஞ்சுவேன், நான் குறிப்பிட்ட நாளில் மாற்றி போடுவேன், நான் என்ன செய்வேன், இந்த வியாதியை குணமாக்குவேன். இந்த வியாதி என்னுடைய நாமத்திற்காக, என்னுடைய நாம மகிமைக்காக இந்த வியாதியை நான் சரத்தில் வச்சிருக்கிறேன். இது ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், இந்த வியாதியை முற்றிலுமாக குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நாங்களும் உபாசம் இருந்து ஜெபம் பண்ணோம். அப்பவும் ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வியாதியை என்ன செய்வேன், குணமாக்குன்னு சொன்னேன். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக இந்த வியாதி என்ன செய்யும், என்னுடைய சரத்தில் இருக்கும். நான் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன செய்யணும், ஸ்டீராய்டு இது பஃப் எடுக்கணும், இல்லைன்னா நார்மல் ஏதாவது ஒன்று எடுத்தால் தான் இது கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பழைய கம்பெனிலலாம் மேரேஜ் முன்னாடி வேலை பார்க்கும்போது டாக்டர், கம்பெனி டாக்டராக இருக்கட்டும், அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அங்கேயே தங்கி அப்போலாம் மெடிசன் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய பாடி கண்டிஷனுக்கு நீ கல்ஃப் கண்ட்ரியில் வேலை பார்க்கவே கூடாது, இந்தியாவிலையும் இருக்க முடியாது. இந்தியாவிலையும் இந்த ஆஸ்மா வியாதி அதிகமாக தான் இருந்தது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஆஸ்மா வியாதிக்காக அமெரிக்காவில் மட்டும் சுமார் 50-60 பேர் பெர் இயர் இறந்துட்டு இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் எத்தனை லட்சக்கணக்கான பேர் இறக்குறாங்க நமக்கு தெரில. அப்போ இப்படி இருக்கும் ஒரு சமயத்தில் தான் கர்த்தர் எனக்கு கடவுள் கிருமினால விசாலாம் கிடச்சி நான் இங்கே சவுதி அரேபியாவுக்கு வர இருக்கும்போது தான் இந்த வியாதி ரொம்ப அதிகமாகி எங்கள் அந்த டாக்டரோட கிளினிக்கில் நான் அட்மிட் ஆகி 2 நாள் அட்மிட் ஆகி இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அப்புறம் அங்கேருந்து இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல், நார்வேலில் இருக்கிறதுல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணாங்க. ஜெயகிரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க கேஷுவாலிட்டியில் கொண்டு போயிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐசியூக்கு மாற்றவா வேண்டாமான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்த பிறகு சரி அப்போ நார்மல் வார்டுக்கு மாற்றோம்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. அப்போ தான் விசாலம் இருந்து ஒய்ஃப் சொன்னால், இங்கேயே அவளும் ஒரு நர்ஸு, இங்கே நான் கூட இருக்கிறேன், உங்களுக்கு இவ்வளோக்குள்ளே பராமரித்து உங்களுக்கு இவ்வளோ முடியாத சமயத்தில் நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போகணுமா, எப்படி அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் காமிச்சிருக்கிறார், இந்த தேசத்துக்கு வரணும், இந்த தேசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், இப்போலாம் நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால நான் இந்த தேசத்துக்கு போகிறேன், கர்த்தர் என்னை குணமாக்குவாருன்ட்டு. நான் இப்போ சவுதி அரேபியா ஜெத்தா வந்தப்போ என்னது அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் மெடிசன் எடுத்துகிட்டு வந்தேன் தானே. கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. என்ன கம்பெனிலேருந்து இக்காமா கொடுக்கல, மெடிக்கல் கார்டு கொடுக்கல. கர்த்தர் என்னோட கூட இடவிட ஆரம்பித்தார். எனக்கு என்ன கிடையாது, இக்காமா கிடையாது, மெடிக்கல் கார்டு கிடையாது. கர்த்தர் சொன்னார், இந்த மெடிசன் எடுக்கிற மெடிசனை என்ன செய், நீ இனிமேல் ஸ்டாப் பண்ணு, இனி நான் உன்னை குணமாக்குவேன். அப்போ எப்படி என்னால் எனக்கு பஃப் எடுக்கலாம், என்னால் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஏன்னா அது மூச்சு முட்டிட்டு ஒரு மாதிரி வரும், நமக்கு அது பஃப் அடித்தா ஒரு ரிலீஃப் ஆகும், லங்ஸில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த மெடிசன் எடுக்கிறத நிப்பாட்டு, இனி நான் உன்னை நினச்சிவேன் குணமாக்குவேன்னு சொன்னார். அப்போ என்கிட்ட என்ன கிடையாது மெடிசன். நான் ஏற்கனவே இந்தியாவில் அட்மிட் பண்ணியிருக்கிறேன், இங்கேயும் அட்மிட் இருந்த ஒரு பேஷண்ட். அப்படி இருக்கும்போது இந்த ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கையிலேருந்து பணம் கொடுக்கவும் காசும் கிடையாது. அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், காசு கிடையாது, இக்காம கிடையாது, மெடிக்கல் கிடையாது. அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், மெடிசனை ஸ்டாப் பண்ணு. அப்போ நான் மெடிசனை ஸ்டாப் பண்ணி ஒரு நாள் எனக்கு மெடிசன் எடுக்காமல் கம்ப்ளீட் பண்ணது எனக்கு பெரிய அதிசயமாக தெரிஞ்சுது.
ஏன்னா என்னால் மெடிசன் எடுக்காமல் வாழ முடியும் அப்படின்னு. ஒரு வாரம் போச்சு, ஒரு மாதம் போச்சு, இன்னைக்கு பல வருடங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை குணமாக்குற தேவன். அவர் நம்முடைய காரியத்திலே அவருடைய நாமம் வைக்க அவரால் குணமாக்க முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு எத்தனையோ குஷ்டரோகிகளை குணமாக்கினார், எத்தனையோ மரித்தோரை எழுப்பினார். அதே தேவன் இன்று என்ன செய்கிறார்? ஜீவிக்கிறார். நமக்கு எட்டாத அதிசயமான காரியத்தை செய்யக்கூடிய தேவன். எத்தனை கோடி கொடுத்தாலும் எந்த டாக்டரால் குணமாக்க முடியாத வியாதியை கர்த்தர் குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டு பல கோடி ரூபா கொடுத்தாலும் நினைச்ச முடியாது, குணமாக்க முடியாது. அவங்களால ஒரு மெடிசன் கொடுப்பாங்க, கண்டினியூவாக பல வருடங்களாக நம்ம நினைச்சிடும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 25-30 வருடங்களாக எடுத்த மெடிசன் எடுத்து எந்த பிரோசனும் இல்லை. கர்த்தர் என்ன செஞ்சார்? குணமாக்கணும். நம்முடைய ஆபத்தில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நோக்கி பார்க்கணும். கர்த்தர் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை என்ன செய்கிறார்? குணமாக்குற தேவனாக இருக்கிற 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிங்க. தாவீது ராஜா தன்னுடைய ஆபத்திலே கர்த்தர் நோக்கி பார்க்க. 1 சாமுவேல் 30 1 முதல்ல வாசிக்கலாம். கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவனையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களின் திறனில்லாமல் போகும் மற்றும் சத்தமிட்டு அழுதார்கள். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. தாவீது தன்னை இவ்வளவு நாள் சம்பாத்தியம் பண்ணது எல்லாவற்றையும் இழந்துட்டார். தன்னோட மனைவி, தன்னோட பிள்ளைங்கள் எல்லாமே போயிட்டு சத்தமிட்டு அழுகிறதுக்கு கூட பலனில முடியாத அளவுக்கு கடூரமாக எவ்வளோ சத்தம் போட்டு அழ முடியுமோ அழுது நினைச்சிருப்பாங்க. எவ்வளோ அழுதுருப்பாங்கல்ல. தாம் நேசித்த அன்பான மனைவி, பிள்ளைங்க, நம்ம சம்பாத்தியம் பண்ணி வச்சிருந்த எல்லாம் போயிட்டு இப்போ தாவீது ராஜா சீரோவில் இருக்கிறார். அப்போ தாவீது சேர்ந்து எல்லாருமே அவருடைய மனைவி எல்லாமே என்ன செஞ்சாங்க? கொண்டு போயிட்டாங்க. அப்போ 6ஆவது வசனத்தை கூட வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை இடப்படுத்திக் கொண்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எவ்வளோ அவருடைய நெருக்கத்தை சொல்ல வார்த்தையில் அவ்வளோ நெருக்கப்பட்ட சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது தாவீது ராஜா செஞ்ச ஒரே காரியம், தன்னை தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நெருக்கம் கூட இருக்கிறவங்களே அகேன்ஸ்டாக மாறிட்டாங்க. எல்லாம் இழந்தது. கூட இருக்கிறவங்க ஆறுதல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா தாவீது பயப்படாத, நம்ம போய் பிடிச்சிடலாம் எடுத்துடலான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா என்ன செய்றாங்க? கூட இருக்கிறவங்க கல்லை தூக்குறாங்க. கல்லை தூக்கி தாவீதை அடித்து எரிஞ்சு கொண்டுட்டான்னா இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டாயிரும். ஏன்னா இவனை நம்பி வந்தோம், இவனை நம்பி நம்மளுடைய என்ன செஞ்சோம்? பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம், அந்த சவுல் ராஜாவை நம்ம ஏற்றோம், கடைசியில் நமக்கு இப்போ என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வேணும் இல்லை. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். கர்த்தர் நோக்கி ஜெபித்தார். முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் இழந்துட்டு, ஆண்டவரே எல்லாம் என்னை விட்டு போயிட்டு, கூட இருக்கிற மனிதர்கள் கூட இதுவரைக்கும் எனக்கு ஒரு பாதுகாவலான இருந்தவர்கள் கூட எனக்கு எதிராக என்னை கல்லெடுத்து எரியணும் கொல்லணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன செய்யட்டும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேனே, எல்லாமே போயிட்டேன்னு எவ்வளோ கதறி இருப்பார். அழுதுருக்கு கூட அழுவதற்கு பலன் இல்லை. கொஞ்சம் அழணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அந்த அலறது கூட பலனில்லாமல் போக மட்டும் அந்த அளவுக்கு செத்தவங்களை போல விழுந்து கிடக்குறாங்க. என்ன செய்யட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். 8ஆவது வசனம் வாசிங்க. கர்த்தர் நோக்கி தன்னுடைய ஆபத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். எல்லாவற்றையும் இழந்துட்டு, ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்யட்டும்? நான் அந்த பின்தொடர் அந்த சேனையை அவர்களை நான் தொடரலாமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தின். என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் ஆபத்துல நோக்கி பார்க்கும் பொழுது, தாவீதே நீ கஷ்டப்படுறியா,
நல்லா கஷ்டப்படு, வேதனைப்படுறியா, நல்லா வேதனைப்படு ஆண்டவர் சொல்லலை. ஆபத்தில் தன்னுடைய உள்ளெல்லாம் உடைஞ்சு உருகி ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்ப்பா, எல்லாவற்றையும் இழந்துட்டேனே, என்னுடைய அருமை மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்துட்டேனே, எல்லாத்தையும் சுட்டரிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் ஆண்டவர் நோக்கி, என்னப்பா செய்யட்டும், நான் அதை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனாப்பா, என்னால் முடியுமா, என்கிட்ட பலன் இல்லையே அப்படின்னு ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ என்ன செய், பின்தொடர். அதை மட்டும் அவரோடு அதோடு நிப்பாட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நிப்பாட்டல பாருங்க, இன்னொரு ஆறுதலான ஒரு வார்த்தை பேசுறாரு, நீ அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வ தாவீது, நீ பயப்படாத, உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. ஆபத்தில் நெருக்கத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் ஒரு நல்ல ஒரு தேவன். ஏன்னா ஆபத்தில் நெருக்கத்தில் நம்ம அவரை நோக்கி கதரும் பொழுது அல்லது முழங்கால் படிட்டு தேவன் நோக்கி கண்ணீரோடு பார்க்கும் பொழுது நமக்கு அவர் என்ன செய்கிறார், உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேவனாக என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சார்னா திருப்பி கொண்டார். எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொண்டார். வாசிக்கலாம் 17 வசனம். 17. அவர்களை தாவீது சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி போன 400 வாலிபர்கள் தவிர அவர்கள் ஒருவரும் தப்பவில்லை. அப்போ தாவீது என்ன செஞ்சார், விடுவித்தார். வாசிங்க 18 வசனம் கூட. அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தார். 19 கூட. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். அப்ப நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய தேவன், எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன், ஒன்றிலும் குறைபடல, அதிகமாகவே பிடித்து கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் கிரியை நடப்பித்தார். இழந்து போனார், எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக தாவீது ராஜா என்ன செஞ்சார், பெற்றுக்கொண்டார். அப்போ அவர் தன்னுடைய ஆபத்திலே, தன்னுடைய நெருக்கத்திலே, தன்னுடைய நண்பர்கள் கைவிட்ட வேளையிலே, தன்னுடைய உறவினர் கைவிட்ட வேளையிலே தேவன் நோக்கி பார்த்தார். தேவன் அவருக்கு என்ன செஞ்சார், பதில் கொடுத்தார், பேசினார், திடப்படுத்தினார், பலப்படுத்தினார். நீ ஒன்றும் என்ன செய்ய மாட்டாய், குறைவுபட மாட்டாய் என்று சொல்லி கர்த்தர் அவரை பலப்படுத்தின தேவன். நம்முடைய ஆபத்திலே, நம்முடைய நெருக்கடியில் நாம் என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆபத்து காலத்திலே நண்பரை நோக்கி பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆபத்து காலத்தில் சொந்தக்காரர்களை நோக்கி பார். ஆபத்தில் உனக்கு பண நெருக்கடி வரும்போது கூட இருக்கவங்கள்ட்ட கேட்டுப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. என்ன செஞ்சார், என்ன நோக்கி பார், என்ன நோக்கி கூப்பிடு, நான் என்ன செய்வேன், உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கேன். அப்போ நம்முடைய ஆபத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம் என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். பார்க்கும்பொழுது நம்முடைய ஆபத்தில் அவர் என்ன செய்வார், விடுவிப்பார். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9 வசனம் பாருங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபத்தான வேளைகளிலே அவர்கள் ஆண்டவர் விட்டு விலைக்கு தான் போனாங்க. எத்தனையோ முறை விலைக்கு போனாங்க, எத்தனையோ முறை விக்கிரங்கள் வழிபட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், அவர்களை கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு அன்பின் தேவனாக இருந்து கூப்பிடுறதுக்கு பதில் கொடுக்கிறார். நியாயாதிபதிகள் 3:9 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழுப்ப பண்ணினார். நியாயாதிபதிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரட்சகன் எழுப்பினார், ஒத்னியேல் எழுப்பினார், யோவுக்கு எழுப்பினார், அப்படி நிறைய பேரை எழுப்பிக்கிட்டே போகிறார். தெபரால் எழுப்பினார், பாராக்கை எழுப்பினார், கிதியோனை எழுப்பினார், சிம்சோன் எழுப்பினார். அப்போ இந்த ஜனங்கள்லாம் என்னச்சுவாங்க, யோசுவா காலத்துக்கு அப்புறம் லீடர் இல்லாத பொழுது என்னது, அப்போ கொஞ்ச நாள் ஆண்டவரை வழிபடுவாங்க. அதுக்கப்புறம் நினைச்சுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை மாதிரி பாகால வழிபடுகிறப்ப எங்கள் விக்கிரத்தை வழிபட போயிடுவாங்க. அப்படியே விக்கிரத்தை வழிபட பின்மாற்றத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சுருவார், அவர்களை கைவிட்டுருவார். பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு தேசத்தில் வந்து இவங்களை வந்து நெருக்குவாங்க, இவங்களை அடிமையாக பயன்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. இஸ்ரவேல் புத்தர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் புத்தரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுகுமாரனான ஒத்னியேல் என்னும் ஒரு ரட்சகனை அவருக்கு எழுப்பினார். தங்களுடைய ஆபத்திலே, தங்களுடைய நெருக்கடியிலே, தங்களுடைய காரியத்திலே கர்த்தர் நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் என்ன செஞ்சார், ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அப்போ நம்முடைய ஆபத்தில், நம்முடைய வேலையிலே நிறைய ஆபத்துகள் வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய நெருக்கடி இருக்குது. அதற்காக நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் முழங்கால் பிடிட்டு, ஆண்டவரே என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இந்த அதிகாரியை சந்தியும், இந்த அதிகாரியுடைய இருதயத்தில் கிரியை செய்ய ஒரு மாறுதலை கட்டளையிடுங்க, சமானத்தோடு கூட நாங்கள் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை
எங்களுக்கு ஏற்படுத்தி தாருங்க. இவர்களுடைய சூழ்நிலை மாற்றி எங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த மனிதர்களை என்ன செய்யுங்க, மாற்றி எங்களுக்கு ஒரு என்ன செய்யுங்க, ஒரு சமானத்தை கட்டளிடுங்கன்னு சொல்லி நம்ம ஜபிக்கும் பொழுது நமக்கு ஒரு ரட்சகனை நினைச்சுவார், வேலையில் எழுப்புவார். நமக்கு ஒரு உயர் அதிகாரியை நமக்கு நினைச்சுவார், வேலையில் எழுப்புவார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த தேவன் நமக்காக எழுப்பார். நமக்காக நாட்டின் சட்டத்திட்டங்களே நினைச்சுவார், மாற்றக்கூடிய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் நம்முடைய ஜனங்களுக்காக மாற்றுவார். அன்று இயேசுவா நின்று ஜபித்தார், சூரியன் நின்றது, சந்திரன் நின்றது. ஒரு யோசுவா ஜபித்த பொழுது கர்த்தர் செஞ்சார். நாம் ஜபித்தாலும் கர்த்தர் நினைச்சுவார், செய்வார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு உணவளிக்கிற தேவன் அவர். ஒரு நாள் தரிசனத்தில் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்குறாங்க, பிரதர் நான் ஜபித்தா ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தரிசனத்தில் ஒரு நாள் கேட்குறாங்க. அப்போ நான் அவர்களுக்கு சொல்கிறேன், கூப்பிடுகிற காக்கு குஞ்சுகளுக்கு செவி கொடுக்குற தேவன், நீங்கள் ஜெபித்தாலும் கேட்பார்கள் சகோதரி, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால், விசுவாசத்தோடு தேவன் நோக்கி பார்த்தால், நம்முடைய ஆபத்திலும் நம்முடைய காரியத்தில் நாம் என்ன செய்யும், விடுவிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவன். ஆதியாகமம் 35:3 வாசிங்க. யாக்கோபுக்கு நெருக்கம் வந்த பொழுது கர்த்தர் நோக்கி பார்த்தார். ஆதியாகமம் பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேர்ந்த நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள் செய்து, எனக்கு ஆபத்து நேரிட்ட என்னோட வாழ்க்கை முழுவதும் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள் செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம் என்றார். அப்போ எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, அண்ணன்ட்ட இருந்த ஆபத்து வந்தது, மாமாட்ட இருந்த ஆபத்து வந்தது, எத்தனையோ எதிராளிகள்ட்ட இருந்த ஆபத்துலாம் வந்தது. எல்லா ஆபத்துகளிலும் கர்த்தர் என்ன செய்தார், உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலி. அப்போ யாக்கோபுக்கு வந்த ஒவ்வொரு ஆபத்துகளிலும் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சார், காப்பாற்றினார், கூட இருந்தார், காப்பாற்றினார். அதே தேவன் நம்மோடு கூட உண்டு. நம்முடைய ஆபத்து நாட்களிலே கர்த்தரை நோக்கி நாம் நினைச்சணும், பார்க்க கடனாலேயே இருக்கிறோம். ஆதியாகமம் 16:13 வாசிங்க. ஆதியாகமம் 16:13. தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன். தான் அந்த ஆகார் தன்னுடைய இதுவரைக்கும் பணிவிட எத்தனையோ வருடங்களாக பணிவிட செஞ்சிருப்பாங்க. அன்னைக்கு துரத்தி விடப்பட்ட வேலையில், துக்கமான வேலையில், யார் ஆதரவற்ற வனாந்தரத்தில், கண் கலங்கி நின்ற வேலையில், தனிமையான வேலையில், ஒரு வயிற்றில் ஒரு கர்ப்பத்தை சுமந்து கொண்டிருக்க வேலையில் ஆண்டு அப்படியே ஒரு கண்ணீரோடு கூட நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன செஞ்சார், பேசினார், கர்த்தர் பலப்படுத்தினார். அந்த என்ன செஞ்சார், கர்த்தர் தூதனான் அவருடைய வனாந்தரத்தில் சூருக்கு போல வழியில் இருக்கிற நீருற்றலில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார், ஒரு தூதனை அனுப்பி அந்த ஆகார இடத்தில் கர்த்தர் என்ன செய்தார், பேசினார். அதே தேவன் இன்றும் நம்மோடு கூட உண்டு. நம்மை காண்கிற தேவன், நமக்கு இருக்கிற நெருக்கடியில், நமக்கு இருக்கிற துக்கத்தில் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் நம்ம என்ன செய்கிறார், வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். எங்கே போகிறார், எங்கே வருகிறார், எல்லாவற்றையும் விட்டு எங்கே ஓடுகிறாய், நீ உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் அவளோடு கூட பேசி திடப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த ஆகார் கர்த்தருக்கு பேர் வச்சாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். நம்மையும் காண்கிறார். நம்ம உட்கார்தல் கூட அவருக்கு தெரியும், நம்ம எழுந்திருக்கிறது அவருக்கு தெரியும், நம்ம நடக்கிறது அவருக்கு தெரியும், நமக்கு எல்லாம் நம்மளுடைய விருதத்துடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு என்ன செய்யும், தெரியும். நம்மை அவர் காண்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன். நம்முடைய ஆபத்திலே, நம்ம நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல தேவன். ஆகார அந்த தனிமையான நேரத்தில் வனாந்தரத்துக்கு அடுத்து நல்லா சாகட்டும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யலை, விடலை. ஒவ்வொரு ஆத்மாவும் அவர் என்ன செய்கிறார், கேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். நியாயாதிபதிகள் 15:16 வாசிங்க. 15வது அதிகாரம் 16. கழுதையின் தாடை எழுதினால் சுயத்து மேலாக பட்டு கிடந்தார்கள். கழுதையின் தாடை எழுதினால் 1000 பேரை கொண்டே என்றார். 19 வாசிங்க. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள அப்போ 18 வாசிங்க. இப்போ 1000 பேரை கொண்டு போட்டார் சிம்சோன். ஒரு கழுதை தாழையிடம் எடுத்து தேவ பலத்தினாலே 1000 பேரை கொண்டு போட்டார். இப்போ அவருக்கு ஒரு ஆபத்து வருது. யாருக்கு? சிம்சோனுக்கு. என்ன ஆபத்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ 1000 பேரை கொண்டாச்சு. இப்போ தண்ணி தாகமா இருக்கு. தண்ணி தாகத்துல ரொம்ப தாகமா இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு வாசிங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு
தேவரீர் உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க. இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்தசேதனம் இல்லாதவர் கையில விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். எவ்வளவு கூட ஒரு நல்ல தேவன் பாருங்க. ஒரு கழுதை சின்ன ஒரு தாடை எலும்பு எடுத்து 1000 பேர் கொண்டு போட்டார். 1000 பேர் கொள்றதுன்னு ஈஸியான வேலை இல்லை. தேவ ஆவியானவர் பலப்படுத்தி அந்த 1000 பேர் கொண்டு போட்ட அந்த சிம்சோனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தாகத்தில் ரொம்ப சாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டு நோக்கி பார்க்குறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அப்போ ஆண்டவர் ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணி தண்ணீரை என்ன செய்தார், கொண்டு வந்து அந்த தண்ணீர் குடித்தினால் அந்த உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது என்று அவன் பிழைத்தான் என்று வேத்து வாசிக்கிறோம். அப்போ ஒவ்வொருட ஆபத்தில், தாவீதோட ஆபத்தில் இருக்கட்டும், யாக்கோபின் ஆபத்தில் இருக்கட்டும், ஆபிரகாமுக்கு ஒரு ஆபத்து வந்தது, அதில் கர்த்தர் காப்பாற்றணும். இப்படி ஒவ்வொரு லோகத்தினுடைய ஆபத்தில் கர்த்தர் காப்பாற்றணும். ஒவ்வொரு பக்தருடைய ஆபத்துகளில் நிறைய ஆபத்துகள் ஒவ்வொருவருக்கும் வந்தது. வந்த எல்லா ஆபத்துகளிலும் கர்த்தர் என்ன செய்தார், அவர்களை காப்பாற்றணும். எத்தனையோ யூதருடைய ராஜாக்களை எடுத்துக்கோங்க, தன்னோட இடத்துல படை இல்லை, எதிராளிகள் லட்சக்கணக்கான பேர் வராங்க. அப்போ யுத்தத்துக்கு போகும்போது இவங்க செஞ்சாங்க, கர்த்தரை பாடி துதித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு யுத்தம் செய்து அவர்கள் எல்லா எதிராளிகளையும் கர்த்தர் அடி இருக்கணும். அப்ப நமக்கு இருக்கிற ஆபத்துகளிலே, துக்கத்திலே நாம் என்ன செய்யணும், கர்த்தரை பாடி துதிக்கணும். தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தானியேல் 3:28 வாசிங்க. தானியேல் 3:28. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவிக்கப்படாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதரை அனுப்பி நம்முடைய தாசரை விடுவித்தார். அவர் தம்முடைய தூதரை அனுப்பி என்ன செஞ்சார், தாசரை விடுவித்தார். சாத்திரக் மேசாக் என்பவங்களை என்ன செஞ்சாங்க, தீன் சூழலில் போட்டாங்க. 7 மடங்காக கடுமையான இருந்தா வச்சிருந்தாங்க. ஆனாலும் தேவனுக்காக நின்றவர்களை கர்த்தர் காப்பாற்றினார். தம்முடைய தூதனை அனுப்பி அவர்கள் தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆபேத்நேகோ போன்றவர்கள் எல்லாம் நினைச்சிருந்தாங்க, அடிமையா அந்த தேசத்துக்கு போனாங்க. அடிமையா போயின தேசத்துல கர்த்தருக்காக வைராக்கி நின்ற பொழுது கர்த்தர் அவர்களை விடுவித்தார். நாமும் நம்ம தேசத்தில் ஒரு அடிமையை போல வந்திருக்கலாம், ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்காக வந்திருக்கலாம். நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் நிற்பமானால் நம்மையும் விடுவிக்க தேவனாய் கர்த்தர் நினைச்சிருக்கிறார். வல்லம் உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். நம்மை அவர் விடுவிப்பார், நம்மை அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 46:1 கூட வாசிக்கலாம். அதே தேவன் நம்மை தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையுமானவர். தேவன் தான் நமக்கு அடைக்கலாம். நண்பர்கள் நமக்கு அனுகூலமாக இருக்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை துணை கூட நமக்கு நினைச்ச முடியாது. எல்லா வேளையிலும் நமக்கு உதவியாக இருக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகள் எல்லா வேளையிலும் உதவியாக இருக்க முடியாது. நம்முடைய பெற்றோர் நமக்கு எல்லா வேளையிலும் உதவியாக இருக்க முடியாது. அப்போ நமக்கு எல்லா வேளைகளிலும் எந்த சமயத்திலும் தேவனாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், அடைக்கலம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமான ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை தான் நாம் நினைச்சிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம். ஆபத்து காலத்திலே நமக்கு ஒரு துணையுமான தேவன், நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா ஆபத்திலையும் நினைச்சுக்கிறார். நமக்கு ஒரு துணையாக இருந்து நம்மை பலப்படுத்தி, நம்மை தேற்றி, நம்மை ஆற்றி, நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தேவனாக இருக்கிற. சங்கீதம் 107:6 கூட ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 107:6. சங்கீதம் 107. தாங்கள் ஆபத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, எத்தனையோ எதிராளிகள் வந்தார்கள். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். அதே தேவன் நம்மையும் என்ன செஞ்சிருப்பார், மரண பரியந்த நம்மை விடுவித்து நடத்த, காப்பாற்ற, போஷிக்க, நமக்கு வந்து வேண்டிய காரியங்களெல்லாம் செய்ய அவர் என்ன செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கடைசியாக சங்கீதம் 50:15 கூட வாசிக்கலாம். பிரசங்க வாக்கியத்தை வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நெருக்கடியிலும், ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில்
என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமை. நமக்கு வரைக்கிற ஒவ்வொரு நெருக்கடியும், குழந்தைகள் வளர்ப்பா இருக்கட்டும், எந்த லிமிட்டடே கிடையாது. ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு லிமிட்டட், நமக்கு சரத்தில் பலவீனமாக, வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு எதுக்கு எல்லாவற்றுக்கும் என்ன செய்வார்? அவர் நம்மை சுகப்படுத்தி பலப்படுத்தி காப்பாற்றுகிற தேவன். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி.